வணக்கம். இது சாய் காமதேனு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது திருமீயச்சூரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலில் உரைகின்ற ஈசன் பெயர் மேகநாத சுவாமி, அம்மன் பெயர் லலிதாம்பிகை. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. இதுவும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருவாரூர் மாவட்டத்தில் திருமீயச்சூர் தலத்தில் இந்த கோவிலில் லலிதாம்பிகை உடனாய மேகநாத சுவாமி கோவிலில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக தான் இருக்கிறார். இந்த லலிதாம்பிகை ஸ்ரீசக்கர பீடத்தில் ராஜ சிம்மாசனத்தில் அமர்ந்து அருள்கிறார். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் வலது பக்கத்தில் லலிதாம்பிகை சன்னதி இருக்கிறது. இந்த கோவிலில் வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பாக அம்பாளுக்கு நேர்த்தி கடனாக கொலுசு வாங்கி அணிவிக்கும் வழக்கம் உண்டு. இந்த கோவிலில் லலிதாம்பிகை வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டபடி ஸ்ரீ சக்கர பீடத்தின் மீது அமர்ந்த நிலையில் அபயஹஸ்தம் அளித்த நிலையில் காட்சி தருகிறாள். லலிதாம்பிகை எப்போதும் காலில் கொலுசு அணிந்த நிலையிலேயே பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாள். கொலுசு என்பது மங்களத்தின் அடையாளம். மங்களம் வடிவான லலிதாம்பிகைக்கு நடத்தப்படும் உற்சவங்கள் நெய்க்குள்ள தரிசனம் உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்டுக்கு 3 முறை மட்டுமே இந்த நெய்க்குள்ள தரிசனம் நடைபெறும். வைகாசி பௌர்ணமி, நவராத்திரி கடைசி நாளான விஜயதசமி மற்றும் தைவ அமாவாசை நாட்களில் நெய்க்குள்ள தரிசன உற்சவம் நடைபெறுகிறது. இந்த நாட்களில் லலிதாம்பிகை சன்னதி முன்பாக 15 அடி நீளம் 4 அடி அகலத்திற்கு வாழை இலைகளை பரப்பி சுற்றிலும் தென்னை மட்டை வைத்து தடுப்பு அமைக்கிறார்கள். இதற்கு பிறகு 15 அடி நீளம் உள்ள 3 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. முதல் பகுதியில் சர்க்கரை பொங்கல், 2ஆம் பகுதியில் புளியோதரை, 3ஆம் பகுதியில் தயிர் சாதம் என நிரப்பப்படுகிறது. முதல் பகுதியான சர்க்கரை பொங்கலின் நடுவே பள்ளம் அமைத்து அதில் அதிக அளவில் நெய் நிரப்பி குளம் போல ஆக்குகிறார்கள். அதற்கு பிறகு லலிதாம்பிகைக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு திரையிடப்படும். அலங்காரங்கள் முடிந்து திரை விளக்கப்படும் போது சர்வ அலங்காரத்தில் ஜொலிக்கும் அம்பாளின் திருமுகம் அந்த நெய் குளத்தில் தெரியும். இதையே நெய்க்குள தரிசனம் என்கிறார்கள். இந்த நெய்க்குளத்தில் அம்பாளின் முகத்தை கண்டு தரிசிப்பவர்களுக்கு மறுபிறவி என்பதே கிடையாதாம். இந்த லலிதாம்பிகை கோவில் திருவாரூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், கும்பகோணத்திலிருந்து 34 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலில் இருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கிறது இந்த திருமீயச்சூர். இந்த கோவிலில் சண்டிகேஸ்வரர் 4 முகங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அம்பாள் லலிதாம்பிகை தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். லலிதாம்பிகை கோவில்தான் முதல் சக்தி பீடம். அதனால்தான் அம்பாள் ஆதிபராசக்தி என்றும் அழைக்கப்படுகிறாள். ராஜகோபுரத்திற்கு பிறகு வரும் வலப்பக்கம் அவள் கோவில் உள்ளது. கருவறையை சுற்றி தேவ கோஷ்ட மூர்த்திகள் உள்ளனர். கருவறைக்கு மேலே வேஷர விமானம் உள்ளது. லலிதாம்பிகை கோவிலின் முக்கிய தெய்வம் மேகநாத சுவாமி. அவர் சிவனின் அவதாரம். கஜபிருஷ்ட விமானத்தின் கீழ் உள்ள தெய்வம். இப்போ இந்த கோயிலோட ஸ்தல புராணத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம். காஷ்யப முனிவரின் பத்தினிகளான வினதை, கத்ரு ஆகிய இருவரும் குழந்தை வரம் வேண்டி சிவனை வழிபட்டனர். அவர்களுக்கு ஒரு முட்டை இறைவன் கொடுத்தார். ஓராண்டு காலம் அதை பாதுகாக்கும்படி சொன்னார். வினதையிடம் இருந்து முட்டையிலிருந்து கருடன் வந்தது. அது மகாவிஷ்ணுவின் வாகனமாகவும் தகுதி பெற்றது. கத்ருவின் முட்டையிலிருந்து ஏதும் வராததால் அவசரப்பட்ட அவள் அந்த முட்டையை உடைத்து பார்க்க அதனுள் இருந்து குறையுட உடலுடன் ஒரு குழந்தை பிறந்தான். அவள் மிகவும் வருத்தப்பட்டு சிவனிடம் மன்னிப்பு கேட்டாள். சிவனும் அவளை மன்னித்து அந்த குழந்தை சூரியனின் 7 குதிரை கொண்ட தேரை ஓட்டும் சாரதியாவான் என்று கூறி சூரிய உதயத்தேர் அவன் பெயரால் அருணோதயம் என வழங்குவர் என்று அருள் செய்தார். அருணன் சிவபக்தனாக திகழ்ந்தான். சிவ தரிசனம் வேண்டி தவம் இருந்தான். இது அறிந்த சூரியன், உடலில் குறைபாட்டுள்ள நீ எப்படி கைலாயம் செல்ல முடியும் என கேலி செய்தான். இருந்தாலும் விடாமுயற்சியால் சிவனை குறித்து தவம் செய்து சிவனின் தரிசனத்தை பெற்றான் அருணன். மேலும் அவனை கேலி செய்த சூரியனை ஒளி இழக்கும்படி சபித்து விட்டார் ஈசன். சிவபெருமான் சாபத்தால் மேனி கருகி போன சூரியன் சாப விமோசனம் பெற திருமீயச்சூரில் 7 மாத காலம் கடுந்தவம் புரிந்து மேனி நிறம் மாறாததால் வாய்விட்டு அலறி இறைவனை அழைக்க இறைவனோடு தனித்திருந்த பார்வதி தேவி இக்கூக்குரலால் தம்முடைய ஏகாந்தத்துக்கு பங்கம் விளைவித்த சூரியனுக்கு சாபம் அளிக்க நினைத்தாள். முன்னரே சாபத்தால் வருந்தி கொண்டிருக்கும் சூரியனை மேலும் வருத்த வேண்டாம் என்றும் அமைதி கொள்ளுமாறும் இறைவன் கூற பார்வதி சாந்த நாயகி ஆனாள்.
இறைவன் வேண்டியது கொண்டதற்கு இணங்க சாந்தநாயகியான அன்னையின் வாயிலிருந்து வெளிப்பட்ட வசினி என்ற வாக்தேவதைகள் வாழ்த்தி பாடிய வாழ்த்துறைகளான 1000 திருநாமங்கள் தாம் இந்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். இந்த சம்பவத்தை சித்தரிக்கும் விதமாக கோவில் விமானத்தின் கீழ் க்ஷேத்திர புராணேஸ்வரர் பார்வதியின் முகவாயை பிடித்து சாந்தநாயகியாக இருக்கச் சொல்லி வேண்டுவது போன்ற வடிவில் காணப்படும் சிற்ப அழகை வேறு எந்த கோவிலிலும் காண முடியாது. இந்த சிற்பத்தை ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் அம்பாள் கோபமுடன் இருப்பது போல தோன்றும். இதே சிற்பத்தை மறுபக்கம் சென்று பார்த்தால் அம்பாள் சாந்த சுரூபினியாக நாணத்துடன் காணப்படுவாள். நேரில் சென்று பார்த்து ரசிக்க வேண்டிய சிற்பம் இதுவாகும். சூரியன், அருணன், காசிப முனிவரின் மனைவிகளான கர்த்ரு, வினதை ஆகியோர் இத்தலத்திலிருந்து சிவபெருமானை வழிபட்டதோடல்லாமல் யமன் இந்த தலத்தில் வந்து எந்நேரமும் சிவசிந்தனையுடன் இருந்து பூஜித்ததாகவும் அகத்திய முனிவரும் இந்த தலத்திற்கு வந்து தரிசித்து பூஜை செய்ததாகவும் கூறுவார். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கடலில் சங்கு தோன்றுவதால் அதற்கு ஆயுளை கெட்டிப்படுத்தும் தெய்வீக சக்தி உண்டு. சதய நட்சத்திரத்தின் அதிதேவதையான யமன் ஆயுளை தரவல்ல சங்கு கொண்டு 1008 சங்காபிஷேகம் செய்து மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகையும் யமலோகத்தின் ஸ்தல விருஷங்களில் ஒன்றானதுமான பிரண்டை கலந்த அன்னதானம் செய்து ஈசனை வழிபட்டார் என்பது ஒரு ஐதீகம். ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தை உபதேசம் செய்கையில் லலிதாம்பாளை எங்கு தரிசனம் செய்யலாம் என்று அகத்தியர் வினவ, அருணனும் சூரியனும் பூஜை செய்த ஸ்தலம் பூலோகத்தில் மீயச்சூர் என்னும் இடத்தில் உள்ளது. அங்கு சென்றால் அன்னை ஸ்ரீ லலிதாம்பாளை தரிசிக்கலாம். அந்த லலிதா சகஸ்ரநாமம் வாசிப்பதால் பெற வேண்டிய பலன்களையும் அங்கு சென்றால் நிச்சயம் அடையலாம் என்றார். அகத்தியரும் இந்த தலத்தில் வந்து ஸ்ரீ மேகநாத சுவாமியையும் அன்னை லலிதாம்பாளையும் வணங்கி பூஜை செய்து லலிதா சகஸ்ரநாமத்தை அர்ச்சனையின் பூர்ண பலனை பெற்றார் என்பது ஒரு வரலாறு. பௌர்ணமி தினத்தன்று இந்த அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும். அகத்தியர் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலையை இவ்வன்னைக்காக அழகிய தமிழில் இயற்றியுள்ளார். இதனை தினமும் பாராயணம் செய்ய சகல செல்வங்களும் நற்பலன்களும் கிட்டும். அன்னை லலிதாம்பிகை அமர்ந்த திருக்கோலத்தில் கலையழகு மிளிர வடிவமைக்கப்பட்டுள்ள சிலையின் கால்களில் கொலுசு அணிவதற்கு ஏற்ப இடைவெளிகளோடு அமைக்கப்பட்டுள்ளதை அண்மையில் அறிந்து பக்தர்கள் சிலர் சேர்ந்து கொலுசு செய்து அணிவித்துள்ளார்கள். இந்த தலத்தில் தாமரை இலைகள் சங்கு புஷ்பத்தை வைத்து சதய நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட ஹோரையில் ஈசனை பூஜித்து அந்த தாமரை இலையிலேயே அன்னத்தை படைத்து ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்து தாமும் உண்டால் எந்தவித கடுமையான நோய்கள் துன்பப்பட்ட போதிலும் அந்த நோயிலிருந்து நிவாரணம் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ காலனும் சிவபெருமானும் அருள் புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மேகநாத சுவாமிக்கு அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் ஆயுஷ் ஹோமம், ஷஷ்டியப்த பூர்த்தி, சதாபிஷேகம் போன்றவற்றை செய்தால் பூரண ஆயுளோடு ஆரோக்கியமாய் வாழ்வார்கள். இந்த கோவிலில் 1000 நாமங்கள் ஆகிய லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி அம்பாளை போற்றி பாடுவதோடு மட்டுமில்லாமல் இந்த ஆலயத்தில் நடக்கும் நெய்குல தரிசன உற்சவம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஒரு ஆண்டில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே இந்த தரிசனத்தை காண முடியும். இந்த தரிசனம் காண்பவருக்கு மறுபிறவி என்பதே கிடையாது என்பது ஐதீகம். இதனால் இந்த வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். அனைத்து உயிர்களுக்கும் தாங்கள் செய்யும் பாவ புண்ணியங்களின் பலனை அனுபவிப்பதற்காக பூமியில் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றன. ஆனால் பிறவி பிணியில் சிக்குவதில் இருந்து விட்டு இறைவனின் திருப்பாதங்களை சென்று அடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு உயிரின் பிறவி நோக்கம். இதையே பக்தி மார்க்கம், ஆன்மீகம், புராணங்கள் உணர்த்துகின்றன. அப்படி பிறவா நிலையே ஆன்மீக அன்பர்களும் வேண்டுகிறார்கள். பாவங்களை போக்கி மறுபிறவி என்பதே இல்லாத நிலைமையை தரும் கோவில்கள் ஏராளமாக இருந்தாலும் இந்த திருமியச்சூர் லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி கோவில் ஒரு தனிப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலோட கட்டிடக்கலையை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டு பழமையான கோவில். இது திராவிட கட்டிடக்கலை பாணியில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலை கோச்செங்க சோழன் கட்டியதாக நம்பப்படுகிறது. ராஜராஜன் காலத்தில் முதல்ல செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் செம்பியன் மாதவியால் கற்களால் புதுப்பிக்கப்பட்டது. மேலும் பாண்டியர்கள் தங்கள் ஆட்சியின் பொழுது அதை நீட்டித்தனர். இப்போ இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த கோவிலில் கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. ராஜகோபுரத்தை தொடர்ந்து பலிபீடம், துவஜஸ்தம்பம், நந்தி பகவான்,
பிறகு 2வது 3 அடுக்கு சிறிய கோபுரம் உள்ளது. கோவில் பிரகாரத்தில் 4வர், சப்த மாதர்கள், சேக்கிழார், பஞ்சலிங்கங்கள், அக்னி, அப்பு, ஆகாசம், வாயு, பிருத்திவி, நாகலிங்கம் போன்றோரை பக்தர்கள் வழிபடலாம். குபேரன், இந்திரன், யமன், சூரியன், பைரவர் ஆகியோரும் இந்த சிவலிங்கங்களை வழிபட்டனர். தட்சிணாமூர்த்தி, விநாயகர், பிரம்மா மற்றும் விஷ்ணு, துர்க்கை மற்றும் ரிஷபாரூடர் சன்னதிகள் இங்கே உள்ளன. இந்த கோவிலில் நடக்கிற திருவிழாக்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்குவோம். வழக்கமாக இந்த கோவிலில் நவராத்திரி, விஜயதசமி அன்று அன்னப்பாவாடை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. உத்தராயணத்தில் தொடங்கி ரதசப்தமி கொண்டாடப்படுகிறது. மாசியில் அஷ்டமி மற்றும் வைகாசி பௌர்ணமி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. இந்த கோவிலில் வழிபடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்னா, பக்தர்கள் நீண்ட ஆயுளுக்காக ஆயுஷ் ஹோமம் மற்றும் மிருத்யுஞ்ச ஹோமம் செய்கிறார்கள். தாமரை இலையில் பிரண்டை அரிசியை நைவேத்தியம் செய்து உண்பதால் நோய் நீங்கும். இந்த லலிதாம்பிகை கோவில் காலை 5 மணி முதல் பகல் 12:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை திறந்திருக்கும்.